வாழ்க்கையை சிதைக்கின்ற, உயிரை பறிக்கின்ற தாவேக அரசு இனியும் எதற்கு? இது திமுக தான் எதிர்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா அப்படின்னு திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? திறனற்ற தாவேக அரசின் இந்த 100 நாட்கள் சாதனையாக தொடர் கொலை ஏற்பட்டு கொண்டே வருகிறது. இதுல மிகவும் பாதிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். ஏன்னா மாணவர்களுக்கான திட்டங்களாகட்டும் பெயர் மாற்றிக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்களோ தவிர புதிதாக எந்த ஒரு அறிவிப்பும் அறிக்காத இந்த ஸ்டிக்கர் ஓட்டி தாவேக முதல்வர் விஜய் அவர்களுக்கு திமுக மாணவர் நீதி சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்ன சின்ன பசங்க கல்லூரியில் தங்களுடைய கனவை சுமந்து கொண்டு வருகின்ற இந்த மாணவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்ற, உயிரை பறிக்கின்ற தாவேக அரசு இனியும் எதற்கு இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கழக தலைவர் அவர்கள் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்தவுடன் காவல்துறை அப்போதான் துரிதமாக தூங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 பேர் தான் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் நேற்றுல இருந்து இன்று காலைக்குள்ள அவசரமாக அந்த அந்த அமுதன் கூட இருந்த அந்த தம்பிக்கிட்ட விசாரணை நடத்தி இன்னைக்கு காலையிலத்துக்குள்ளாக 9 பேரை கைது செய்திருக்காங்க. இன்னும் 5 பேரை நாங்கள் துரிதமாக தேடப்பட்டு வருகின்றவர்கள் அப்படின்னு 6 பிரிவுகளில் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இது திமுக தான் எதிர்கட்சியா இல்லை ஆளுங்கட்சியா அப்படின்னு ஒரு ஐயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றது. கழக தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி அது மக்களுக்கான உரிமையை, மக்களுக்கான பாதுகாப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் தான் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இளம் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த அமுதன் கொலை வழக்கை பற்றி பேசுறாரு. சட்டமன்றத்தில் பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது திங்கக்கிழமை பேசிக்கலாம், திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க தூங்கி எந்திரிச்சு வருவீங்க, எங்களுக்கு ஹனிமூன் பீரியட் கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்க அப்படிங்கிற வரைக்கும் இங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கழக தலைவர் ஒரு போதும் இந்த மாதிரி மக்களை நடு தெருவில் இன்னலுக்கு விட்டுட்டு அவர் வீட்டில் படுத்து தூங்குவார் இந்த தாவேக முதல்வர் மாதிரின்னு நினச்சிடாதீங்க. நேற்று இரவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து அவருடைய சிந்தனையாக இருந்து கொண்டு வருகின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த 18 வயது மாணவர் இப்போ மறுபடியும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதன் வாயிலாக நாங்கள் தாவேக அரசை ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கட்டுப்பாட்டில், விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை நீங்கள் என்ன ஏவல் துறையாக திமுக மீது சட்டமும் கைதும் பாய்கின்றதை தவிர தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. இல்லை, நாங்கள் ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்ச உடனேவே கைது நடவடிக்கை விசாரணை துரிதப்படுத்தியிருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக களத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆளுகின்றார் அப்படிங்கிறது தான் இதன் பொருள். கைப்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே கோவை மாவட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கோம்னு சொல்றாரு. கட்டுப்படுத்தும் பணியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏன் நீங்க துணை போகிறீங்க? கல்லூரி நிர்வாகம் இது கும்பல்களுக்கு இடையேயான ஒரு சண்டை அப்படின்னு சொல்றீங்களே, ஒருவரை 20 பேர் தாக்குறது 2 கும்பல்களா? ஒருவர் கும்பல்னு உங்களுக்கு மீனிங்கா? அதை காவல்துறையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கைப்பாவையாக, கல்லூரி நிர்வாகத்தின் கைப்பாவையாக இருக்காங்க. இது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாணவரின் குடும்பத்திற்கு இவங்க கரூரில் போய் 41 பேர் இறந்ததுக்கு அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, கல்லூரி மாணவர்கள் இறந்த குடும்பத்துக்கு இதன் வாயிலாக அரசு வேலை கொடுப்பாங்களா? எங்களுடைய கேள்வியாக இதை முன்வைக்கின்றோம். எங்களுடைய
நம்முடைய திமுக சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று அமுதன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நிதி உதவி 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. தாவேகா என்ன கொடுத்துருக்காங்க, தேர்தலுக்கு முன்பாக அப்படின்னா அனிதா வீட்டுக்கு போவாங்க, தரையில் உட்காருவாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிள்ளைங்க இறந்துருக்காங்க. அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காத முதலமைச்சர் இதுக்காக தன்னுடைய பொறுப்பை, இந்த பதவியை நீக்க வேண்டும், பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம்.